ஒரு 11 வயசில் இருக்கிற ஒரு பெண் வந்து ஃபேஸ்புக்கில் அறிமுகமான ஒருத்தரோட அது வந்து நிச்சயமாக அது இன்ஃபேக்சுவேஷன் தான் சொல்ல முடியும். அந்த அவங்களே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையா அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து அவங்க மேலே திணிக்கப்படாமல் அவங்களே விரும்பி செய்தது ஒன்று அப்படிங்கும் பொழுது, குறிப்பாக தமிழ்நாட்டில் 18 வயசுக்கு கீழே குழந்தை பிறக்கிற டெலிவரிஸ், அதுவே 1 to 1.5% ஆஃப் டெலிவரிஸ் வந்து இருக்கிறது. அது ஒரு வேளை வந்து ஆக்சிடென்டலாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அந்த ப்ரெக்னென்சியை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது சொல்லித்தரணும், எப்படி கருக்கலைப்பு செய்யணும்னு சொல்லித்தரணும். ஸோ இந்த நேரத்தில் பெண்களுக்கான சட்ட ரீதியான திருமண வயது நம்ம 18ன்னு சொன்னாலும், இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி இந்தியாவில் நடக்கிற 100 திருமணங்களில் 25 திருமணம் 18 வயசுக்கு கீழே தான் இருக்குது. சட்டம் பாட்டு ஒரு பக்கம் இருக்குது, கல்யாணம் பாட்டு நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் டீனேஜ் ப்ரெக்னென்சி. யுனைடெட் ஜென்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டாக்டர் சாந்தி, அசோசியேஷன் ஆஃப் சோஷியல் ஈக்வாலிட்டி. வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ பங்களாதேஷ்ல ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. 13 வயது குழந்தை வந்து இன்னொரு குழந்தைய வந்து பெற்றெடுத்திருக்காங்க. இதை முதல்ல நீங்க எப்படி பார்க்க? இன்னைக்கு இந்த சம்பவம் வந்து வைரலாக நிறைய இன்டர்நெட்ல போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தில் அந்த பெண் ஃபேஸ்புக் மூலமாக ஒரு ஆண் நண்பரோட தொடர்பு கொள்றாங்க. அவருக்கு இப்போ 20 வயசு. அந்த பெண் அந்த ஆணோட தொடர்பு கொள்ளும்போது அந்த பெண்ணுக்கு வயது வந்து, அந்த சிறுமி, பெண்ணுன்னு கூட சொல்ல முடியாது, சிறுமிக்கு வயது 11. அப்போ திருமணம் ஆகுது. 13 வயசில் அவங்க குழந்தைய பெற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட கஸ்டடிக்காக போராடி அதை வாங்கிட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கும் பொழுது இது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. எந்த நாடாக இருந்தாலும் குழந்தை அந்த வயதுன்னு பார்க்கும்போது 18 வயசுக்கு கீழே இருக்கின்ற, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்கள நம்ம இன்னும் குழந்தையாக தான் பார்க்குறோம். 18 வயசுங்கிறது ஒரு பேர் மினிமம் கட் ஆஃப் டு சே அவங்க வந்து குழந்தை வளர்கிறவங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த இடத்துல ஒரு 11 வயசில் இருக்கிற ஒரு பெண் வந்து ஃபேஸ்புக்கில் அறிமுகமான ஒருத்தரோட அது வந்து நிச்சயமாக அது இன்ஃபேக்சுவேஷன் தான் சொல்ல முடியும். அவங்களே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையா அப்படிங்கிறது ஒன்று. அது வந்து அவங்க மேலே திணிக்கப்படாமல் அவங்களே விரும்பி செய்தது ஒன்று அப்படிங்கும் பொழுது இதில் பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. அப்போ சின்ன குழந்தைங்க, ஒரு 11 வயசு சிறுமிகளுக்கு, குழந்தைகளுக்கு நம்ம சோஷியல் மீடியாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோமா? இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நல்லதா? அதில் வந்து யாருனே தெரியாத புதிய புதிய நபர்களோடு அவங்க வந்து பேசுறது, பழகிறது, அது ஒரு கான்செப்ட். ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த யாருனே தெரியாதவங்களோட ஏன் பேசுகிற அப்படின்னு கேட்பாங்க. புதுசாக வந்திருக்காங்களா, அவங்களோடலாம் எதுக்கு பழகிற அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம பேசுகிறதே வந்து நம்ம வந்து ஒரு புதிய நபர்களோட, தெரியாதவங்களோட இருக்கக்கூடாதுன்னு நம்ம வீட்டில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது, இந்த முகநூல்லையும் சமூக வலைதளங்களிலையும் வேறு ஊரில் இருக்கிறவங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு எதுவுமே தெரியாமல் இருக்கும்போது அவங்களோட நட்பு பாராட்டுவது, அது காதல்ன்ற மாதிரி எடுத்துப்போது, இது எல்லாமே இன்ஃபேக்சுவேஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதற்கு மீறி திருமணம். அப்போ பங்களாதேஷில் வந்துட்டு இந்தியா மாதிரி தான் திருமண வயது வந்து, பெண்ணோட திருமண வயது 18 ஆகும், ஆண்களோட திருமண வயது 21 ஆகும் இருக்கிறது. ஸோ அப்போ பல நாடுகளில் பெண்களுடைய திருமண வயது வந்து வித்தியாசமாக இருக்கிறது. 13 வயசு, 14 வயசு, 10, 18 வயசு, 20 வயசு, அந்த மாதிரிலாம் இருக்குது. சட்டப்பூர்வமான திருமண வயது இது ஒன்று. அதுக்கு பிறகு சட்டப்பூர்வமாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் வயது, சட்டப்பூர்வமாக ஒரு ஆணும் பெண்ணும் கன்சென்சுவல் செக்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உடன்பாடு உடைய உடல் உறவு. ஸோ இது எல்லாமே வந்து உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது. அந்த நாட்டுடைய மத நம்பிக்கைகள், அங்கே இருக்கின்ற பண்பாடு, கலாச்சாரம், லோக்கல் ஹேபிட்ஸு, இதெல்லாம் அவங்களுடைய பெண்ணுடைய கல்வி அறிவு, சமூக நிலை, பொருளாதார நிலை, இது எல்லாத்தையும் பார்த்து தான் இதெல்லாமே முடிவெடுக்குது. ஸோ இந்த குறிப்பிட்ட சம்பவம் வந்துட்டு மிகுந்த வேதனை அளிக்கிறது. அதுக்கு பிறகு அந்த நாட்டுடைய கருக்கலைப்புக்கான சட்டங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அந்த பொண்ணோ இல்லை ஒரு பொண்ணோ ஏதோ ஒரு காரணத்தினால காதல் வயப்படுறாங்க, இல்லை உறவு கொள்கிறாங்க, திருமணம் செய்து கொள்கிறாங்க, இல்லை திருமணம் இல்லாமலே வந்துட்டு உறவு கொள்கிறாங்க, எப்படியோ அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் அந்த கருவை வந்து என்ன செய்வது? அந்த கருக்கலைப்புக்கான சட்டங்கள் வந்துட்டு பெண்களுக்கு ரொம்ப ஆதரவாக இல்லாத நிலையில தான் வந்து இருக்கின்றது என்பதை நம்ம பார்க்கின்றோம். உலகளாவிய அளவில் அதுதான் வந்து நிலைமை வந்து ரொம்ப மோசம். இந்தியா அப்படிங்கிற நாடு வந்து இந்த விஷயத்துல வந்து பெண்களுக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கிறத சொல்லணும். டாக்டர், இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, சட்ட ரீதியை தாண்டி தன்னுடைய இதுக்கு இப்போ பெண்களுக்கே வந்து இந்த இது இருக்கான்னு தெரியல. கன்சென்ட்னு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அந்த கன்சென்ட்டை வந்து கல்யாணமான 21 வயசு தாண்டின பெண்கள் வந்து கொடுக்கறதே வந்து இப்போ பெரிய பேசு பொருளா இருக்கு. இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து கன்சென்ட் தராங்களா, இல்ல வந்து குழந்தைகளால தர முடியுமா? இப்போ சைல்ட் மேரேஜ் வந்து அதிகமா இருக்கு. இந்த டைம்ல கன்சென்ட்டை வந்து குழந்தைகிட்ட இருந்து இவங்க ஒத்துப்பாங்களா? முதல்ல இந்த ஆண்கள் அந்த கன்சென்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து கன்சென்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவில் 18 வயசு தான் நம்ம வந்து கட் ஆஃபாக வச்சுருக்கோம்.
முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் 18 வயசுக்கு அறுவை சிகிச்சை, அபார்ஷனுக்கு இதுக்கெல்லாம் வந்து 18 வயசுக்கு மேலே இருக்குன்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கின்ற போக்சோ சட்டமும் அது வந்து அதுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு கீழே 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரெக்னென்ட் ஆயிட்டா என்ன பண்ணுறது, அந்த செக்ஸ்னால ப்ரெக்னென்ட் ஆயிட்டா என்ன, அப்போ தான் அந்த அபார்ஷன் பிரச்சனைலாம் வருது. ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணிட்டு நான் வந்து கான்ட்ரசெப்டிவ் மாதிரியான விஷயங்களை, கருத்தடை சாதனங்களை பயன்படுத்தி கொண்டு செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது 18 வயசுக்கு மேலே மேரிட்டல் ஸ்டேட்டஸை, திருமணம் ஆகிட்டா ஆகலையாங்கிறதெல்லாம் மேட்டர் கிடையாது. 18 வயசுக்கு மேலே கன்சென்ட் கொடுக்கறதும் சட்ட ரீதியாக இருக்குது இந்தியாவில். வந்து கன்சென்ஷுவல் செக்ஸ் என்கின்ற உடன்பாடு இருக்கின்ற யாருடன உடல் உறவு கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் 18 வயசுக்கு கீழே அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு முதல்ல வந்து கன்சென்ட் வந்து லீகலாக வேலிடான கன்சென்ட் வந்து கொடுக்க முடியாது. அதில் சில ரிலாக்ஸேஷன் சில முக்கியமான இடங்களில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த இடத்துல ஒரு கிரே ஏரியாவும் இருக்குது இந்தியாவில் சட்டத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து சொல்லுவோம் 16 வயசுல வந்துட்டு கன்சென்ஷுவல் செக்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு. அதுக்கப்புறம் சில சட்டத்தில் வாதாடும் பொழுது நீதிபதிகள் வேறு சில தீர்ப்புகளில் சொல்லும் பொழுதும், இது மாதிரியான பிரச்சனைகளில் தீர்ப்புகள் சொல்லும் பொழுதும் என்ன சொல்கிறாங்க, 16 வயசா, ஓகே வெயிட் பண்ணட்டும், 18 வயசானோன்னா அது பையனையே கல்யாணம் பண்ணிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியான சட்டங்கள் தீர்ப்புகள் வருகின்றது. அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய குழப்பம் வந்து இருக்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கிரே ஏரியா இருக்குது. இதில் ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ இப்போ கன்சென்ஷுவல் செக்ஸ் அப்படிங்கிறதுக்கான வயசை வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கட் ஆஃப் இந்த ஏஜ் வரைக்கும் நம்ம கன்சென்ஷுவல் செக்ஸ் வந்துட்டு சட்டப்படி வச்சுக்கலாம், அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கிரிமினல் ஆக்ட் அப்படின்னு சொன்னோம்னா பல்வேறு பிரச்சனைகள் வருகிறது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சமூக ஊடகங்கள், இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நிறைய சின்ன வயசில் இருக்கிற பசங்க, ஆண் பெண் இருபாலருமே செக்ஸை வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அது ஒரு விளையாட்டுத்தனமாக சீரியஸ்னஸ் இல்லாமலேயும் அது பண்ணும் பொழுது அவங்க எல்லாருமே கிரிமினல்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே நம்ம சட்ட ரீதியாக அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, அது மாதிரி பண்ணும்போது மிகப்பெரிய சமூக பிரச்சனை வருகிறது. அப்போ நம்ம சரியான விழிப்புணர்வையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணத்துக்கு பள்ளி கல்லூரிகளில், மிக முக்கியமாக பள்ளிகளில் எல்லா வயதினருக்கும் அந்த 4th 5th ஸ்டாண்டர்ட் அதுக்கு எல்லாத்தையுமே அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரியான பாலியல் கல்வியை நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. சட்ட ரீதியாக சட்டம் உங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறதே நம்ம அவங்களுக்கு சொல்லணும். அவங்களுக்கு சட்டமே என்னென்னு தெரியாமலே வந்துட்டு இது பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுடைய சம்மந்தப்பட்ட பெண், அந்த பெண், அந்த ஆண், அந்த இளைஞர் அல்லது அந்த சிறுவர் சிறுமி அவங்களோட பேரண்ட்ஸே வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டான், இப்போ இவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சிங்கன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுது. இது வந்து எனக்கு இப்படின்னு தெரியாது, ஒரு 1 டைம் செக்ஸ் இருந்தால் ப்ரெக்னென்ட் ஆகும்னு தெரியாது, அதனால் வந்து எனக்கு அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய வயத்தில் இருக்க குழந்தைய தொடத்துக்கு உனக்கு உரிமையே கிடையாதுன்னு டாக்டரை மிரட்டுற சிறுவர் சிறுமிகளும் இருக்காங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு சரியான விழிப்புணர்வு நம்ம கொடுக்கணும். இதில் பல்வேறு பிரச்சனை வருது. பெற்றோர்கள் வீட்டில் இல்லை, பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க மேலே அன்பு செலுத்தலை, அப்புறம் பெற்றோர்களே நம்ம குறை சொல்ல முடியாத அளவுக்கு வந்து வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், அது மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு இந்த இளம் பருவத்தில் டீனேஜில் குழந்தையோட நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு டைம் இல்லை. அந்த மாதிரியான ஒரு சமூக பொருளாதார காரணிகள், அழுத்தங்கள்லாம் இருக்கின்றது. அதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 18 வயசுக்கு கீழே குழந்தை பிறக்கிற டெலிவரிஸ் அதுவே 1 to 1.5% ஆஃப் டெலிவரிஸ் வந்து இருக்கிறது. அது ஒரு அது சமயத்தில் இன்க்ரீஸ் ஆகுது. கடந்த சில ஆண்டுகளாக அந்த டீனேஜ் ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது. டீனேஜ் ப்ரெக்னென்சினா என்ன, அந்த வந்து கல்யாணம் ஆகி ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, இல்லை கல்யாணம் ஆகாமல் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க, பட் எப்படியோ ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அந்த ப்ரெக்னென்சியை ஆகாமல் தடுப்பதற்கான நடவடிக்கைகளை நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அவங்களுக்கு அந்த பாலியல் கல்வி விழிப்புணர்வு கொடுக்கறது, உறவுகளை வந்து தீர்மானிக்கிற வயசை பற்றி சொல்லி கொடுக்கறது, அதே நேரத்தில் ஒருவேளை வந்து ஆக்சிடென்டலாக ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அந்த ப்ரெக்னென்சியை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது சொல்லித்தரணும், எப்படி கருக்கலைப்பு செய்யணும்னு சொல்லித்தரணும். ஏனென்றால் அவங்களே ஒரு குழந்தை, அவங்களே படிப்புக்கும் சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்குமே பேரண்ட்ஸை வந்து நம்பி இருக்கும்போது அவங்க ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களால வந்து என்ன கொடுக்க முடியும், ஒன்றும் கொடுக்க முடியாது. அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து நம்ம புரிய வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ரொம்ப எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் ஆல் செக்ஷுவல் போர்னோகிராஃபி மெட்டீரியல் எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன் நெட் அப்படிங்கிறதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அதே போல் மது போதை பழக்கங்களும் எளிதாக பள்ளி கல்லூரிகளில் கிடைப்பதும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகரிக்கிறது. உறவுகள், அந்த இன்ஃபேக்சுவேஷனு, லவ்னா என்ன, ப்ரீமரிட்டல் செக்ஸு,
அந்த செலக்டிங் த பார்ட்னர், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு தெளிவான புரிதல் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதுதான் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். டாக்டர் இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ பான் இருக்கு அண்ட் வந்து லைக் செக்ஸ் எஜுகேஷன்றது முக்கியமான ஒண்ணு. ஆனா செக்ஸ் எஜுகேஷன் இப்ப எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா இல்ல. ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் இருந்தாதான் அந்த ரேப்ன்ற ஒரு கான்செப்டே இல்லாம இருக்கும். அண்ட் ப்ரீ மார்ஷியல் ரேப்புங்கிறதும் மிகப்பெரிய கான்செப்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு கன்சென்ட் இருக்கா, என் ஒய்ஃப் தானே, நான் என்ன ரேப்பா பண்றேன்னு சொல்லி இந்த கான்செப்ட்ல வந்து எல்லா ஹஸ்பண்ட்ஸும் வந்து ஒரு ஒய்ஃபை ரேப் பண்றாங்க. அது அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இது எப்படி விமன் வந்து அதை அடாப்ட் பண்றது, எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க விமன் இதை எல்லாம், இது என்டோர் பண்ணிட்டே லைஃப் ஃபுல்லா இருக்கலாம்னு இந்த நினைக்கிறீங்க? மரைட்டல் ரேப் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கிற ஒரு பாயிண்ட்டை பார்லிமெண்ட்ல வந்து இந்த பாயிண்ட் வரும்பொழுது இதை நம்ம வந்து கிரிமினலைஸ் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுன்னா அந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து அடிபட்டு போயிடும், குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துடும். ஸோ இந்தியா மாதிரியான வந்துட்டு ஒரு நாடுக்கு இது வந்து சரியா வராது அப்படின்னு நாடாளுமன்ற உறுப்பினர்களே நிறைய பேசுகிறாங்க. பல கட்சிகள் அந்த மாதிரியான கருத்துக்களை வச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மெல்லிய கோடு தான் இருக்குது. எது வந்து அந்த பெண் அந்த திருமணமான பிறகு அந்த மனைவி வந்து இது வந்து என்னுடைய கணவருக்கும் எனக்கும் இருக்கிற உடல் உறவு, தாம்பத்திய உறவு கன்சென்ட்டோட இருக்கிறது அப்படிங்கிறதும், இல்லை இது என்னோட இன்னைக்கு எனக்கு கன்சென்ட் இல்லை, இன்னைக்கு எனக்கு நோ அப்படிங்கிற அந்த அந்த லைன் ஆஃப் டிமார்கேஷன், அந்த கோடு, அது வந்து அந்த பெண் கிட்ட தான் இருக்கு. இதில் வந்து நம்ம ஒரு மகப்பேறு மருத்துவராக சில சமயம் பெண்கள் வந்து நம்மக்கிட்ட அதை சொன்னாலும், எனக்கு வலிக்குது, அது எனக்கு வந்து டிஸ்சார்ஜ் இருக்குது, அதனால் அவன் கேட்க மாட்டேங்கிறான், ஈவன் பீரியட்ஸ் அப்போ கூட ஹஸ்பண்ட் இஸ் ஃபோர்ஸிங்கு அப்படிலாம் சொல்லும்பொழுது அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து வில்லிங்காக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒன்று. கம்ப்ளைண்ட்டாக கொடுக்கறதுக்கான ஏதுவான சூழ்நிலையில் நம்மளுடைய சட்டங்களும் இல்லைங்கிறது தான். ஆனால் இது வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். இன்னொன்று வந்து என்னென்னா, அது கணவரோ மனைவியோ யாராக இருந்தாலும் ஒரு நபர் இன்னொரு நபர் மீது அத்துமீறி அவங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் ஒன் லைன். ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் கணவராக இருந்தால் நான் தாலி கட்டியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்டாகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அடிஷ்னலான ஒரு ஆளுமை திறன். யூ ஆர் மை ப்ராப்பர்ட்டி, ஐ வில் டூ வாட் எவர் ஐ வாண்ட், நான் நினைக்கிறதெல்லாம் செய்வேன், நீ என்னுடைய சொத்து, நீ உனக்கு வந்து எஸ் சொல்றதுக்கோ நோ சொல்றதுக்கோ உரிமையே கிடையாது. ஒட்டுமொத்த சமூகமே வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கல்வியிலும் பொருளாதாரத்திலே முன்னேறும் பொழுது, இந்த பெண்ணை மதிக்கின்ற போக்கு வரும் பொழுது இந்த மரைட்டல் ரேப்பிங் என்பதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வரும். டாக்டர், இப்ப இந்த 13 வயசு பொண்ணே நம்ம எடுத்துப்போம். இந்த 13 வயசு பொண்ணு பாதிக்கப்பட்ட பெண் இருக்கா இல்லையா, அதே மாதிரி வேற பெண்கள் வந்து உங்களை எப்படி அணுகிறது? இப்ப பேரண்ட்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பெண்களா இருக்கட்டும், ஒரு மருத்துவர் அணுகிறதுங்கிறது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. இந்த மாதிரி பெண்கள் எப்படி அணுகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? எமோஷ்னலாக வந்துட்டு இல்லாமல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அது சரியான நபரா, பாதுகாப்பான நபரா அப்படின்னு பார்க்கணுங்கிறது ஒன்று. அதுக்கடுத்து வந்துட்டு இந்த செக்ஷுவலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும் பொழுது அதில் பாதிக்கப்பட போகிறது பெண் தான். அதில் வந்து என்னதான் வந்து செக்ஷுவலாக எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ்டாக திருப்பி ரிப்பீட்டடாக வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் ஆணுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆக போகிறது கிடையாது. ஸோ இப்போ ஆண் அதை என்ன பண்ணுறாங்கிறதே வெளியில் தெரியாது. பட் பெண்ணுக்கு வந்துட்டு அது உடனடியாக தெரியும். அப்படிங்கும்போது உடனடியாக பாதிப்பை ஏற்படுத்தும் போது உடனடியாக அடுத்த நிமிஷம் ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அடுத்த நிமிஷம் யார்கிட்ட போகிறது, ப்ரெக்னென்ட்டி கண்டினியூ பண்ணுறதா, பிள்ளை பெற்றுக்கிறதா, அபார்ஷன் பண்ணுறதா, எங்கே போய் பண்ணிக்கிறது, சட்டப்படியே ஓடுமா, இல்லை நம்மளே சட்டம் வந்து தாக்குமா, இது எதுவுமே உங்களுக்கு தெரியாமல் ஒரே குழப்பம். நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது. அப்போ அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் கல்வியோட இந்த சட்ட ரீதியான கல்வியும் தேவைப்படுகிறதுக்கான ஒரு விஷயம் இப்போ என்ன அப்படின்னா, போதை மருந்துகளில் டேப்லெட்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போது அது வந்து அது மனமும் இல்லாமல், சுவையும் இல்லாமல், கலரும் இல்லாமல், வெள்ளை பொடி இருக்குது. ஈஸியாக வந்து அவங்க ஒரு பெண்ணுக்கு அவங்களுக்கு தெரியாமலே காஃபிலையோ கூல்ட்ரிங்க்ஸ்லையோ கலந்து கொடுத்து அவங்களுடைய சுயநினைவு இல்லாமல் செய்து அவங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் செய்து அதை வந்து வீடியோ எடுத்து அதை மிரட்டி திருப்பி வந்து பண்ணுறாங்க. அப்போ அந்த பெண் வந்துட்டு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லேயே போயிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் இருக்கிறதுனால யார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றது, யார் என்ன கொடுத்தாலும் குடிக்கிறது, இதையுமே வந்து பெண்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் சொல்கிறதுக்கே நமக்கு வருத்தமாக இருக்குது. யாரையும் நம்பாத, யார் எதை கொடுத்தா யாரோடய ஃப்ரெண்ட்லியாக இருக்காத, யார் எதாவது கொடுத்தாலும் குடிச்சிடாத, இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. பெண்களுக்கான திருமண வயது 18 ஆகும், ஆண்களுக்கான திருமண வயது 21 இருக்குது. அப்போது 20 வயசில் வந்து ஒரு பையன், 19 வயசு பொண்ணு, 20 வயசு பையன்னா அங்கேயும் ஒரு டெக்னிக்கலாக லீகலாக ஒரு பிரச்சனை வருகிறது. ஸோ அப்போ ஆண்களுக்கான திருமண வயதையும் 18க்கு குறைக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த நேரத்தில் பெண்களுக்கான சட்ட ரீதியான திருமண வயது நம்ம 18ன்னு சொன்னாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைப்படி இந்தியாவில் நடக்கிற 100 திருமணங்களில் 25 திருமணம் 18 வயசுக்கு கீழே தான் இருக்குது. சட்டம் பாட்டு ஒரு பக்கம் இருக்குது, கல்யாணம் பாட்டு நடந்துட்டு இருக்கு. இது இல்லாமல் டீனேஜ் ப்ரெக்னென்சி போயிட்டு இருக்கு. அப்போது ஏன் வந்து சட்டம் இருந்தாலும்
18 வயசுக்கு கீழே இத்தனை திருமணங்கள் நடக்கின்றன. பங்களாதேஷ்ல போக்சோ கிடையாது. ம். இப்போ வந்து இந்தியால வந்து போக்சோ சட்டம் இருக்கு. 13 வயசு பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு. இதுல போக்சோ வந்து என்னென்ன செயல்பாடு செய்ய போகுது? இந்த மாதிரி செயல் திட்டங்கள் தமிழ்நாட்டுல நடந்தாலோ இந்தியால நடந்தாலோ? இப்போ போக்சோல வந்து 18 வயசுக்கு கீழே இருந்தாலே எல்லாமே வந்துட்டு கிரிமினலைஸ் ஆகிடும். ஸோ உடனடியாக அந்த கேஸை ஃபைல் பண்ணணும். அவங்கள வந்துட்டு அது சம்மந்தப்பட்ட நபர் மேலே இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் பண்ணலைனாலும் அரெஸ்ட் பண்ணணும். இந்த பெண்ணோ ஆணோ அவங்க வந்து எதையுமே சொல்லலைன்னா கூட 18 வயசுக்கு கீழே நடக்கிற எல்லாத்தையும் சட்டப்படி நம்ம வந்து சொல்லணும். அது அரசாங்கத்துக்கு சொல்லணும். அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்துட்டு காவல்துறைக்கு உடனடியாக சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு எம்டிபி ஆக்டில் வந்து இதை புதுசாக வந்து அமெண்ட்மெண்ட்லாம் இது பண்ணியிருக்காங்க. இது ரேப்புன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக சட்டம் வந்து போக்ஸ் ஆக்டில் இருக்கிறது எம்டிபி ஆக்டில் கடகடன்னு ஆக்ட் பண்ணும். இல்லை கன்சென்ஷுவல் செக்ஸு நான் எனக்கு தெரிஞ்சு தான் இந்த இது நடந்தது, நான் விரும்பி தான் பண்ணேன், நான் இந்த ப்ரெக்னென்சி வச்சுப்பேன், நீங்கள் என்னை டச் பண்ண முடியாது, நீங்கள் என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக அபார்ஷன் பண்ண முடியாது அப்படிங்கிற கேசஸை நாங்கள் நிறைய இப்போ பார்க்கின்றோம். அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து எங்களுக்கு சட்ட ரீதியான கிளியர் கட் இதை வேணும், வரையறை வேணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களோட கருத்துக்களை கொடுத்தா ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்.